நான் தான் ஓங்காரம். எவர் ஒருவர் எப்போதும் மற்றவர் மீது கருணை காட்டுகிறாரோ அவருக்கு நான் என்றும் அன்பு பரிசாவேன். ஆனால் கருணையில்லா துஷ்டர்களுக்கு நான் பயங்கர தாக்குதலாவேன். நான் தான் ஓங்காரம். மரியாதைக்குரிய உத்தம புருஷர் ராமனை பற்றி அறிந்ததும் அன்னை பார்வதி மகிழ்கிறாள். பசியால் துடித்த வானர சிசு பஜ்ரங் சூரியனை பழம் என்று நினைத்து வாயினுள் போட்டுக்கொள்கிறான். வானர சிசுவின் இச்செய்கையைக் கண்டு சினம் கொண்ட இந்திரன் அவன் மேல் வஜ்ராயுதத்தை பிரயோகம் செய்கிறான். இதனால் கோபமுற்ற சிவன் பிரம்மதேவரை எச்சரிக்கிறார். தேவி அஞ்சனா மற்றும் வானர அரசன் கேசரியின் கவலையை போக்க பிரம்மதேவருடன் அனைத்து தேவர்களும் அஞ்சனாவின் மாளிகைக்கு செல்கின்றனர். அவர்கள் தங்களுடைய திவ்ய சக்தியினால் பஜ்ரங்கிற்கு பலத்தை வழங்குகின்றனர். பிரம்மதேவர் பாலகன் பஜ்ரங்கிற்கு அனுமன் என்ற பெயரை சூட்டினார். சிவனின் அருள் இருந்தும் கூட கேள்வி கேட்டு அறிந்து கொள்ளும் நாரதரின் கேள்விக்கணை தொடுக்க துவங்குகிறது. கபட நாரதா, இவ்வாறு உணர்ச்சியோடு நடித்து உன்னுடைய கேள்விக்கு பதிலை அறிந்து கொள்ள விரும்பினால் அது உனக்கு நிச்சயம் கிடைக்காது. நாராயண நாராயண. அப்படி என்றால் உலகென்னும் நாடக மேடையில் ஒரு புதிய சிவலீலை தொடங்கப் போகிறதா? இந்த கேள்விக்கும் உன் நடிப்பிற்கும் உனக்கு ஒரே பதில்தான் கிடைக்கும். இனியும் உன்னுடைய நடிப்பு திறனால் கேள்விகள் கேட்க விரும்பினால் அவற்றையும் கேட்டுவிடு, தயங்க வேண்டாம். நாராயண 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 நாராயண. என் முன் நடராஜரும் அன்னை சிவகாமியும் இருக்கும்பொழுது நான் நடிப்பு திறனை கையாள நினைப்பது மடமை அல்லவா? ஆனால் தாங்கள் எனக்கு ஒன்று மட்டும் கூறுங்கள். கைலாயத்தில் தங்களை எத்தனை காலம் காண முடியாது? அதோடு அச்சமயம் தாங்கள் எங்கிருப்பீர்கள்? உலகின் ஒவ்வொரு அணுவிலும் வியாபித்துள்ள விஸ்வேஸ்வரர் சிவனுக்கு தங்க இடத்திற்கு பஞ்சமில்லை. அது எத்தகைய உயிரற்ற பொருளாயினும் தன் இருப்பிடமாக்கி அருள் பாவிப்பார். நாராயண நாராயண. அதாவது பரம்பொருள் உமாபதியும் அன்னை பார்வதியும் இனி வெகு நாட்களுக்கு கைலாயம் திரும்ப மாட்டார்கள். இருப்பினும் இந்த சிவலீலையின் ரகசியத்தை கண்டுபிடிக்க வேண்டும் நாரதா. தொடர்ந்து சிவதரிசனம் இல்லாமல் நாரதனின் வாழ்க்கை விரயமாகிவிடும். நாராயண நாராயண. தேவரிஷி நாரதர் சிவனின் புதிய திருவிளையாடலின் ரகசியத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென நிச்சயித்தார். மறுபுறம் சிவன் நிர்ணயித்தபடி சிறந்த சிவபக்தன் லங்கேஸ்வரன் ராவணன் புஷ்பக விமானத்தில் அமர்ந்து ஆகாய மார்க்கத்தில் சென்று கொண்டிருக்கிறான். நாராயண நாராயண நாராயண. ஸ்ரீமன் நாராயண நாராயண. சிவ 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 சிவ. ஸ்ரீ கணேசரை தரிசிக்க செல்லும் வழியில் இந்த துஷ்ட ராவணனை காண நேரிட்டு விட்டதே. அடாடாடாடா, என்ன இது? இந்த துஷ்ட கொடுங்கோலன் சொர்க்கம் நோக்கி செல்கிறான். தேவராஜன் இந்திரனின் ஒற்றர்கள் எங்கும் காணவில்லையே, என்ன செய்கிறார்கள்? நானே இவனை தடுத்து நிறுத்த முயற்சிக்கிறேன். நாராயண நாராயண. நாராயண நாராயண. லங்கேஸ்வரா ராவணா, தேவராஜன் இந்திரன் கூற கேள்விப்பட்டேன். பூலோகத்தின் அனைத்து மன்னர்களையும் உனது அடிமைகளாக்கிவிட்டு இப்பொழுது அந்த சொர்க்கத்தையும் கைப்பற்றும் எண்ணம் கொண்டுள்ளாயாமே. தேவரிஷி நாரதரே, இதை அறிந்து கொள்ளத்தான் பீதியுற்ற இந்திரன் தங்களை இங்கு அனுப்பினாரா? நாராயண நாராயண. ராவணா, இந்த உலகமே உன்னுடைய பராக்கிரமத்தை கண்டு அஞ்சும் பொழுது அந்த தேவராஜன் இந்திரன் பயம் கொள்வதில் எந்த ஆச்சரியமும் இல்லையே. தேவரிஷி நாரதரே, இன்று முதன்முறையாக உங்கள் வாயிலிருந்து உண்மையை கேட்டேன். தாங்கள் வாக்கு சாதுரியத்தால் ஏதேதோ பேசி உங்கள் முன் இருப்பவரை குழப்புவீர்கள். நாராயண நாராயண. ராவணா, யார் யாருக்கு எந்தெந்த மொழி புரியுமோ அந்த மொழியில் பேசுவதுதான் உசிதமானது. ஒரு துஷ்டனுக்கு துஷ்டத்தனமான மொழிதான் புரியும் என்றால்
என்ன? லங்கேஸ்வரா, பொறுமைதான் மனிதனுக்கு கிடைத்திருக்கும் அரிய பொருள். நான் பேசி முடித்ததற்கு பின்னால் நீ உன் கேள்வியை கேள். சரி சரி, கூறுங்கள். சரி, எப்படி துஷ்டனுக்கு கடுமையான சொற்கள் புரியுமோ அதுபோல நல்லவர்களுக்கு இனிமையான மொழி புரியும். ஒரு வீரனை வீரமிக்க வார்த்தைகள் கவருகின்றன, ஆனால் செல்வந்தன் செல்வத்தால் மட்டுமே கவரப்படுவான். ராவணனின் பராக்கிரமத்தில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லையே. ஆகையால் தான் வீரமும் சத்தியமும் கலந்த மொழியில் பேசுகிறேன். நாராயண நாராயண. ஆடாட தேவரிஷி நாரதரே, தாங்கள் பேசும் மொழி இனிதாக இருக்கிறது. ஏன் இந்த அவசரம்? வேறு ஏதாவது கூறுங்கள். லங்கேஸ்வர ராவணனின் கட்டளையை அலட்சியப்படுத்தும் தைரியம் எனக்கு சிறிதும் இல்லை. நான் பேசுவதற்கு பதிலாக ஒரு கேள்வி கேட்கட்டுமா? உங்கள் குணமே அதுதானே தேவரிஷி, கேளுங்கள். லங்கேஸ்வரா, நீ ஒருவனாகவே சொர்க்கத்தை தாக்க வந்திருக்கிறாயா? உன்னுடைய பராக்கிரம ராட்சச படைகள் எங்கே? லங்கேஸ்வரா, உன்னுடைய வீரத்தை நான் சந்தேகிக்கவில்லை. ஆனால் என்ன? தயங்காமல் கூறுங்கள். முதல் முறையாக நீங்கள் பேசுவது பிடித்திருக்கிறது. நாராயண நாராயண. யாருக்குத்தான் தன்னை பற்றி புகழ்வது பிடிக்காமல் போயிருக்கிறது? என்ன கூறினீர்கள்? இல்லை, நீ எவ்வளவுதான் பெரிய பலசாலியாக இருந்தாலும் திவ்ய சக்திகள் பெற்ற தேவராஜன் இந்திரனையும் அதோடு தேவர்களையும் இது போன்று நீ ஒருவனாக எதிர்ப்பது அவ்வளவு உச்சிதமாக தோன்றவில்லை. அப்படியா? ஆம் ராவணா, நீ உன்னுடைய பராக்கிரமசாலியான சேனையுடன் தான் சொர்க்கத்தின் மீது படையெடுக்க வேண்டும். அதை புரிந்து கொள். இந்திரனோடு தங்களுக்கும் கருத்து வேறுபாடா? இல்லையேல் ஏன் தேவர்களின் ரிஷி நாரதர் அரக்கர்களின் நலனில் அக்கறை காட்ட வேண்டும்? நாராயண நாராயண. எனக்கு சத்தியத்தில் தான் அக்கறை லங்கேஸ்வரா. உன்னுடைய பராக்கிரமத்தால் உலகில் பராக்கிரமம் மதிக்கப்படுகிறது. ஆகையால் உன் நலம் விரும்பி என்பதால் உனக்கு நான் சொர்க்கத்தை தாக்க தனியே செல்ல வேண்டாம் என வற்புறுத்துகிறேன். நாராயண நாராயண. லங்கேஸ்வரா, தேவையற்ற இந்த சிரிப்பின் காரணம்? தங்கள் ஆலோசனைக்கு மிக்க நன்றி தேவரிஷி நாரதரே. நான் அப்படிப்பட்ட மூர்க்கன் அல்ல. இச்சமயம் நான் தனியாக செல்வது சொர்க்கத்தை தாக்கத்தான் என்று தங்களுக்கு தோன்ற காரணம்? லங்கேஸ்வரா, இந்த வழி சொர்க்கம் தானே செல்கிறது? இந்த வழி கைலாயத்தையும் நோக்கி செல்கிறது. நான் கைலாயம் செல்கிறேன். பரம்பொருளை கண்டு என் அன்னையின் இச்சையை பூர்த்தி செய்ய வேண்டுவதற்குத்தான். ஜெய ஜெய சிவசங்கரா. நீ அவசியம் செல் லங்கேஸ்வரா, நீ அவசியம் செல். சுபகாரியத்திற்கு தாமதம் ஏன்? இறைவன் பரம்பொருளின் கிருபையால் நீ நிச்சயம் விசுவதியம் பூர்த்தி செய்வாய். செல் லங்கேஸ்வரா செல். அவசியம் நீ கைலாயம் நோக்கி செல். இறைவன் பரம்பொருள் தான் அங்கிருந்து மறைந்து விட்டாரே. நாராயண நாராயண. இது ஒருவேளை சிவலீலையாக இருக்குமோ? நாராயண நாராயண. பரமேஸ்வரா, தங்கள் லீலையை புரிந்து கொள்வது மிகவும் கடினமானது. ஓம் நமச்சிவாய. ஜெய ஜெய சிவசங்கரா. என்ன இது? இன்று பரமனை கைலாயத்தில் காணவில்லை. எங்கு சென்று விட்டார்? எங்கு? ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா.
பரமேஸ்வரா, தங்கள் பரமபக்தன் ராவணன் மீது கோபமா? அனைத்தும் அறிந்தவர் தாங்கள். உலகின் ஒவ்வொரு அணுவையும் பற்றி தெரிந்தவரே. என் அன்னையின் இச்சையை பூர்த்தி செய்வதற்காக நான் கைலாயம் வந்திருப்பது தங்களுக்கு தெரியாதா? நிச்சயம் தெரியும். தெரிந்திருக்கும் விஸ்வநாதா, தெரிந்திருக்கும். மகாதேவா, தங்களுடைய பக்தன் இச்சிறியவன் ராவணன் ஏதேனும் தவறு செய்திருந்தால் மன்னிக்க வேண்டுகிறேன். என்னை மன்னியுங்கள், தரிசனம் அளியுங்கள். விரைவில் எனக்கு தரிசனம் அளியுங்கள் இறைவா, தரிசனம் அளியுங்கள். தரிசனம் தாருங்கள், தரிசனம் தாருங்கள். நாராயண நாராயண. ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. முக்காலம் உணர்ந்தவரே, தேவாதி தேவா, பகவானே, பரம்பொருளே, தரிசனம் அளியுங்கள். இவ்வுலகில் தாங்கள் எங்கும் வியாபித்திருக்கிறீர்கள் இறைவா. தங்களை உண்மையான மனதோடு அழைப்பவர்க்கு தங்கள் அருள் அவசியம் உண்டல்லவா பரமேஸ்வரா. தங்களுடைய இந்த எளிய பக்தன் நாரதன் குரலை தயவு செய்து புறக்கணிக்காதீர்கள் இறைவா. தரிசனம் தாருங்கள், என் முன்னே வாருங்கள். நாரதா, ஓம் நமச்சிவாய. என் தீன குரல் கேட்டு தரிசனம் தந்து அருள் புரிய வந்து விட்டீர்களா? நாரதா, உன்னுடைய மனதில் பிறர் நலனுக்காக நீ காட்டும் கருத்து என்னை என்றும் மகிழ்ச்சியடைய வைக்கிறது. பரமேஸ்வரா, இது என் சிறப்பு அல்ல, தங்கள் கிருபைதான். தங்கள் கிருபை எனக்கு என்றும் வேண்டும். ஆனால் தயங்காமல் கூறு நாரதா. பரம்பொருளே, அந்த ராவணனின் குரல் தங்களுக்கு கேட்கவில்லையா? இதற்கு நான் பதில் கூறுவதற்கு முன் நீ என்னுடைய வினாவிற்கு பதில் சொல். கேளுங்கள் பரம்பொருளே. நான் அறிய விரும்புவது, லங்கேஸ்வரன் ராவணன் கூறியது முற்றிலும் உண்மைதானா? இல்லை உனக்கும் இந்திரனுக்கும் இடையில் ஏதேனும் பிரச்சனையா? நாராயண நாராயண. ஏன் இந்த கேள்வி பரம்பொருளே? தேவர்களின் ரிஷி அந்த ராட்சச மன்னன் ராவணன் அழைப்பை கேட்டு கலக்கமடைந்தால் இந்த கேள்வி எழத்தான் செய்யும். நீ இங்கு ராட்சச மன்னன் ராவணன் பிரதிநிதியாகத்தானே வந்திருக்கிறாய். என் விருப்பமெல்லாம் ஒரு பக்தனின் அழைப்பை பகவான் செவிகளுக்கு எட்டச் செய்வதுதான். குரலை தனித்து பேசு தேவரிஷி. உன்னுடைய குரல் தேவராஜன் இந்திரனை எட்டிவிட்டால் உன்னுடைய தேவரிஷி பதவிக்கு ஆபத்து வந்துவிடும். ஏனென்றால் முன்பே உன்னுடைய விசுவாசத்தில் அவருக்கு சந்தேகம் உண்டு. பரமேஸ்வரா, நான் ஏதும் தவறு செய்து விட்டேனா? தாங்கள் கூறுவதை பார்த்தால் அப்படி தோன்றுகிறதே. தவறொன்றுமில்லை நாரதா. உன் மன உணர்ச்சிகள் தெரிந்ததால் தான் நான் இவ்வாறு கூறுகிறேன். விளங்கவில்லை பரம்பொருளே. அதாவது, இச்சமயம் ராவணன் அழைப்பை கேட்டு கலங்கியுள்ள உனக்கு உண்மையிலேயே சிவலீலையை பற்றி ரகசியத்தை அறியும் ஆவல் உள்ளது. பரம்பொருளே, பயம் கொள்ள வேண்டாம். நீ நன்கறிவாய், சிவலீலை விதி என்ற காலச்சக்கரத்தோடு பிணைந்து தானாகவே நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் ராவணனை பொறுத்தவரையில் நான் அவனுக்கு தரிசனமளிக்க முன்வரும் நேரமானது அந்த விதியால் முன்பே விதித்தபடி வரும். जटातटाह संभ्रम निर्जरी विलोलरीचि वल्लरी विराजमान बुद्धनि शेखरे रति प्रतीक्षणं मम विलास बंधु बंधु संतति मानसे धोरणी जंग पिंगल
रे मनोविनोदमद्भुतं विभूतरी सह नवीन मेघमण्डली निरुद्ध दुर्धरस्फुरत् कुहूनि जयप्रदभ्रविभ्रमभ्रमत् जङ्गमश्वसद्भिर्गमत् हे சிவசங்கரா, हे தேவாதிதேவா, எங்கு மறைந்தீர்கள்? எங்கு? என்னுடைய தீவிரமான பிரார்த்தனை தங்களுக்கு எட்டவில்லையா? ஹே சிவசங்கரா, ஹே சிவசங்கரா, இப்போது புரிந்துவிட்டது. என் பொறுமையை மட்டுமல்லாது என் சிரத்தையும் என் பக்தியையும் சோதிக்க விரும்புகிறீர்கள். என் மீது தாங்கள் காட்டிய கருணையால் என் அன்னைக்கு உறுதி அளித்தேன், தங்களை என்னுடன் அழைத்து வருவேன் என்று. இப்போதோ இங்கு வந்து பார்த்தால் தாங்கள் என் மீது சினம் கொண்டு மறைந்தே விட்டீர்கள். என் இஷ்ட தெய்வமே என்னை விரும்பாத போது உயிரோடு இருப்பதில் என்ன பயன்? உயிரோடு இருந்தாலும் என் அன்னைக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? கடைசி முறையாக தங்களை நான் அழைக்கிறேன் பிரபு, தரிசனம் தாருங்கள், இல்லையே நான் உயிருடன் இருக்க மாட்டேன். தரிசனம் தாருங்களேன், தரிசனம் வேண்டும், தரிசனம் வேண்டும் பரம்பொருளே, தரிசனம் தாருங்கள் சிவசங்கரா. ஜெய சிவசங்கரா. ஜெய சிவசங்கரா. ஓம் நமச்சிவாய. விஸ்வேஸ்வரா, அன்று பிரம்மதேவர் எனக்கு அளித்த வாக்கே இன்று சாபமாக மாறிவிட்டது. நானே மனமுவந்து உயிர் தியாகம் செய்ய நினைத்தும் அது இயலவில்லையே பிரபு. என் மீது கருணை காட்டுங்கள் பரமேஸ்வரா. தரிசனம் வேண்டும் பக்தவத்சலா.
தரிசனம் அளியுங்கள் பிரபு, தரிசனம் அளியுங்கள். உன் சோதனையில் நீ வெற்றியடைந்து விட்டாய் லங்கேஸ்வரா. உன்னுடைய விடாமுயற்சியும் அசைக்க முடியாத சிவபக்தியும் கண்டு நான் மிக்க மகிழ்ந்தேன். சோதனைகளை கண்டு மனம் கலங்குபவன் சிவபக்தனாக இருக்கவே முடியாது. தாங்கள் என் முன் தோன்றியதே நான் செய்த பாக்கியம். இப்பொழுது என் விருப்பத்தையும் பூர்த்தி செய்ய வேண்டும் தேவாதி தேவா. அன்னை பார்வதியோடு புஷ்பக விமானத்தில் இலங்கைக்கு வர வேண்டும். பரமேஸ்வரா, என் பிரார்த்தனையை கேட்டும் மௌனமா? லங்கேஸ்வர் ராவணா, உன் அன்னை கேகசிக்கு நான் கைலாயத்தை விட்டு சென்று இலங்கையில் தங்கிவிட வேண்டும் என்ற விருப்பம். இதற்கான உன் வேண்டுதலை நான் ஏற்றுக்கொள்ள இயலாமல் இருக்கிறேன். வேறேதும் விருப்பம் இருந்தால் என்னிடம் நீ தயங்காமல் கேட்கலாம். பரம்பொருளே, நான் முடிவு செய்து விட்டேன். தாங்கள் என்னுடன் வரவில்லை என்றால் நான் இலங்கை செல்ல மாட்டேன். என் பிரார்த்தனையை தாங்கள் ஏற்க மறுத்தால் என் அன்னையைப் போலவே நானும் உண்ணாவிரதம் இருந்து விடுவேன். இங்கு தங்களது திருவடியிலேயே என் உயிரை துறப்பேன். நந்தி தேவரே, இனி என்னவாகும்? நம் பிரபு ராவணனுடன் சென்று விடுவாரோ? பொறுமையாக இரு. இங்கு நடப்பது அனைத்துமே நம் அனைவரது நன்மைக்காகத்தான் நடக்கிறது. ராவணா, முன்பொரு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட சம்பவம் நடந்தது. அதன் காரணமாக தேவி பார்வதி இலங்கைக்கு செல்வது நடக்காத செயல். அதோடு இன்னொரு விஷயம் நீ நன்கறிந்திருப்பாய். சக்தி இல்லாமல் சிவம் சவம்தான். ஆகையால் சக்தியின் குருவான பார்வதி இல்லாமல் நான் மட்டும் இலங்கை செல்வது பயனற்றதாகிவிடும். ஆனால் இதற்கு ஒரு வழி இருக்கிறது. இந்த வழி செயல்பட்டு விட்டால் நம் அனைவரது அழிவு நிச்சயம்தான். இதை தடுக்க வேண்டும். இதென்ன கூறுகிறீர்கள்? பரம்பொருளை தடுத்து நிறுத்தும் எண்ணத்தையே விட்டுவிடுங்கள் தேவராஜா. இதுதான் நமக்கு நல்லது. அக்னி தேவரே, பரம்பொருளை தடுக்க நினைப்பது சக்தியால் அல்ல, யுக்தியால் தான் என்று கூற நினைத்தேன். பரம்பொருளை சக்தியாலோ யுக்தியாலோ எவ்விதமாகவும் தடுக்க முடியாத தேவராஜனே. தேவரிஷி நாரதர் இருந்திருந்தால் நிச்சயம் ஏதேனும் ஒரு வழி கண்டுபிடித்திருப்பார். இது போன்ற நேரத்தில் தேவரிஷியை தேடி கண்டுபிடிக்கவே முடியாது. தேவர்களிடம் அவருக்குள்ள அக்கறை மீது எனக்கு சந்தேகம் உள்ளது. பொறுமையாக இருங்கள் தேவராஜா. பரம்பொருளின் எந்த செயலுமே நன்மையே தான் தரும். பொறுமையாக இருப்பதை தவிர நம்மால் வேற என்ன செய்ய முடியும்? பரமேஸ்வரா, வழி ஒன்று கூறுங்களேன். நான் உன்னுடன் இலங்கைக்கு வர முடியாது ராவணா. ஆனால் பூரண சிவஜோதியிலிருந்து உருவான என் ஆத்ம ஜோதிர்லிங்கத்தை நான் உனக்கு வழங்குகிறேன். ஆத்ம ஜோதிர்லிங்கமா? ஆம் ராவணா, என்னுடைய இந்த ஆத்ம ஜோதிர்லிங்கம் இலங்கையில் நான் இருப்பதற்கு சமமாக இருக்கும். எனக்கு விளங்கவில்லையே பிரபு. சிவ பூஜையில் லிங்க பூஜைக்கும் ஒரு மகத்துவம் இருக்கிறது லங்கேஸ்வரா. உன் பக்தியை நான் மெச்சுகிறேன். அதனால் நான் உனக்கு என்னுடைய ஆத்ம ஜோதிர்லிங்கத்தை வழங்குகிறேன். தங்கள் விருப்பம் பிரபு. ஓ பெற்றுக்கொள். இந்த ஆத்மலிங்கத்தை எடுத்துச் சென்று உன் அன்னையின் விருப்பத்தை பூர்த்தி செய். நில். இந்த ஆத்மலிங்கத்தை என் கைகளால் யுகங்களாக நான் பூஜை செய்து வருகிறேன். இதை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக உன் கைகளை சுத்திகரித்துக் கொள் ராவணா. தங்கள் ஆணை தாயே.
சிவசங்கரா. நினைவிருக்கட்டும் லங்கேஸ்வரா, இலங்கை சென்றடையும் வரை என்னுடைய ஆத்மலிங்கத்தை நீ இவ்விதமே கைகளில் ஏந்திய வண்ணம் இருக்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் என்னுடைய ஆத்மலிங்கத்தை தவறி பூமியில் வைத்துவிட்டால் அது அந்த இடத்திலேயே ஸ்தாபிக்கப்பட்டுவிடும். அதை இலங்கைக்கு எடுத்துச் செல்லவே முடியாது. தங்களுக்கு உறுதியளிக்கிறேன் பிரபு. புஷ்பக விமானத்தில் அமர்ந்து நொடிப்பொழுதில் இலங்கையை எட்டி விடுவேன். ஆகையால் தாங்கள் அருளியதை பூமியில் வைக்கும் அவசியமே ஏற்படாது. இது என்ன செய்து விட்டீர்கள் சுவாமி? பக்தனுக்கு அவனுடைய பக்திக்கான பிரதிபலனைத்தானே வழங்கியிருக்கிறேன். பக்தனுக்கு அவன் பக்திக்கான பிரதிபலனை வழங்கும் போது ஏன் ஒன்றை மறந்து விட்டீர்கள்? தாங்கள் வழங்கிய ஆத்மலிங்கம் இலங்கையை அடைந்து விட்டால் பிறகு இலங்கையை யாராலும் வெல்ல முடியாது. ராவணன், அவன் அன்னை கேகசி, இவர்கள் இச்சையும் இதுதான் பார்வதி. சிவனருள் பெற்ற இலங்கை வெல்ல முடியாததாக வேண்டும் என்று. ராவணன் அவனுடைய அன்னையின் இச்சைக்கு இணங்கும் போது என்னுடைய சாபத்தை எவ்வாறு மறந்தீர்கள் சுவாமி? விசர்வா, அதோடு கேகசியின் வம்சம் அழிவது இந்த ஆத்மலிங்கம் இலங்கைக்கு செல்வதால் தடைபட்டு விடும் அல்லவா? ஆச்சரியம்தான். சக்தியே உருவான தேவி பார்வதியின் மனதில் அந்த சம்பவம் இன்னுமா உறுத்துகிறது? இதில் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை சுவாமி. விஷயம் துஷ்டனுக்கு தண்டனையை பற்றியது. அந்த விசர்வாவிற்கும் அவர் குலத்திற்கும் தண்டனை இல்லையெனில் இவ்வுலகில் முறைகேடான பழக்கங்கள் உருவெடுக்கத் தொடங்கும். விதியின் வழிமுறைகள் சின்னா பின்னமாகிவிடும். பிராமணர்களை மங்கள காரியங்களுக்கு அழைப்பதற்கு உலகில் உள்ளவர்கள் எல்லோரும் அஞ்சுவார்கள். அங்கு ஏதேனும் தவறுகள் நடந்துவிடுமோ என்று பயப்படுவார்கள். வேறு வழியில்லை தேவி பார்வதி. ஒருமுறை கொடுத்த பொருளை திரும்பிப் பெற முடியாது. ராவணனின் குணத்தையும் தாங்கள் அறியாதவர் அல்லவே சுவாமி. அவன் ஆணவக்காரன், கொடுமைக்காரன், அது மட்டுமல்ல நீசனும் கூட. நான் தான் கூறினேனே தேவி பார்வதி, வேறு வழி தெரியவில்லை. மகனே கணேசா, விரைவில் கைலாயத்திற்கு வர வேண்டும். விரைவில் கைலாயத்திற்கு வர வேண்டும். மகனே கணேசா, விரைவில் கைலாயத்திற்கு வர வேண்டும். விரைவில் கைலாயத்திற்கு வர வேண்டும். கணேசா, விரைவில் வா. கவலை வேண்டாம் தாயே. ராவணனின் குணத்தை குறித்து நான் ஒருவன் மட்டுமல்லாது அனைவருமே செயல்பட நினைக்கிறோம். என்னை நம்புங்கள், தங்களது விருப்பம் நிச்சயம் நிறைவேற்றப்படும். இங்கு நடப்பதை பார்த்தால் மகனே கணேசா, ராவணனுக்கு ஆத்மலிங்கம் வழங்கியதில் உன் அன்னைக்கு என் மீது கோபம் என்று தோன்றுகிறது. தங்கள் மீதல்ல தந்தையே, அன்னைக்கு தேவாதி தேவர் மகேஸ்வரர் மீதுதான் கோபம். என்ன? தேவாதிதேவ மகாதேவருக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் விக்னேஸ்வரா? இருக்கிறது தந்தையே. ராவணனுக்கு ஆத்மலிங்கம் வழங்கிய போது தாங்கள் தேவாதி தேவர் மகேஸ்வரரின் கடமையை நிறைவேற்றினீர். ஆனால் அன்னையை குறித்து யோசிக்கும் நேரத்தில் அவருடைய பதி பரமேஸ்வரராகத்தான் மாறிவிட்டீர்கள். உன் கருத்தை சற்று விளங்கக் கூர் கணேசா. இதை நான் தங்களிடமிருந்துதான் கற்றறிந்தேன். பதவியும் பொறுப்புகளும் பெற்றவர் நடந்து கொள்கின்ற முறையோ ஒவ்வொருவரிடமும் மாறுபட்டதாக இருக்கும். ராவணனின் திடமான சிவபக்திக்கு பிரதிபலன் வழங்கும் போது தேவாதி தேவர் மகாதேவரின் கடமையை செய்தீர்கள். ஆனால் இச்சமயம் அன்னையின் சினத்தை பற்றி யோசிக்கும் போது ஒரு கணவராக மாறிவிட்டீர்கள். உன்னுடைய புத்தி சாதுரியம் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து வருகிறது மகனே கணேசா. இல்லை, இதில் என் புத்தி சாதுரியம் ஒன்றுமில்லை தந்தையே. இது தங்கள் சேர்க்கையாலும் தங்களிடமிருந்து கற்றதாலும் தெரிந்தது.
ஆனால் இப்போதும் நான் தங்கள் சிவலீலையின் ரகசியத்தை மட்டும் முழுமையாக அறிந்து கொள்ளவே முடியவில்லை. சிவலீலை மிக தெளிவான ஒன்று மகனே. பக்தர்களின் நலம்தான் சிவலீலையின் ஒரே நோக்கம். அமைதியாயிருங்கள் தேவர்களே. இவ்வாறு மரக்கவலையோடு தாங்கள் என்னை அழைக்கும் காரணம் என்ன? பரமேஸ்வரா, தங்கள் பக்தன் ராவணன் அன்னை பார்வதி பூஜித்த தங்கள் ஆத்மலிங்கத்தை லங்கை கொண்டு செல்வதில் வெற்றி அடைந்து விட்டால்? கூற வந்ததை சிறிதும் தயங்காமல் கூறுங்கள். பிறகு லங்கையை யாராலும் வெல்ல முடியாத பரம்பொருளே. ராவணனின் ஆழ்ந்த பக்தியும் அவன் அன்னையின் இச்சையுமே அதுதானே இலங்காபுரியை எதிரிகள் வெல்லக்கூடாதென்று. பரமேஸ்வரா, தாங்கள் ராவணனை அறிய மாட்டீர்களா? பிடிவாத குணமுள்ள பிராமணன் மட்டுமல்லாது ஒரு கபட அகந்தை கொண்ட பயங்கர ராட்சசனும் கூட. அனைத்தும் அறிந்த சிவனிடம் எவருமே தனது உள்ளத்து உணர்ச்சிகளை மறைக்க முடியாது தேவராஜா. அவருக்கு உங்கள் தன்னலமும் நன்கு தெரியும், ராவணனின் குணமும் தெரியும். இருந்தும் தாங்கள் கூற விரும்புவதுதான் என்ன தேவராஜா? கடுமையான ஆழ்ந்த பக்தியோடு பூஜித்து வரும் ஒரு பக்தனுக்கு அவன் பக்திக்கான பிரதிபலனை வழங்குவது தவறானதா என்ன? இல்லை 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 ஸ்ரீ கணேசா, பக்தனுக்கு அவன் பக்திக்கான பிரதிபலன் விதியில் உள்ளது. இதை தெரிந்திருந்தும் கூட தாங்கள் இவ்வாறு ஏன் குழப்பம் கொண்டுள்ளீர்கள்? ஸ்ரீ கணேசா, பிற்காலத்தில் நடக்கவிருப்பதை நினைத்துதான் குழம்பியுள்ளேன். பிற்காலத்தில் நடக்கவிருப்பதை நினைத்து கவலை கொள்ளும் ஒருவர் உங்களைப் போல் இவ்வாறு கேளிக்கை மற்றும் சுகபோகங்களின் நேரத்தை கழிக்க மாட்டார். மாறாக ராவணனைப் போல் தன் ஆண்மையை காண்பிப்பார். ஆண்மையா? ஆம் தேவராஜா, ராவணன் தன் ஆழ்ந்த சிவபக்தியால் தேவி பார்வதி பூஜித்து வந்த என் ஆத்மலிங்கத்தையே பெற்றுள்ள போது தாங்களும் தங்கள் பக்தியின் சக்தியால் சொர்க்கத்தை பாதுகாப்பான இடமாக ஆக்கிக் கொள்ளக்கூடாதா? இப்போது தாங்கள் தேவாதி தேவரை மகிழ்விக்கும் முயற்சியில் ஈடுபட வேண்டாம் தேவராஜா. இப்போது நமக்கு தேவை ராவணனை தடுத்து நிறுத்துவது. ஆத்மலிங்கம் இலங்கையில் ஒருவேளை பிரதிஷ்டையாகிவிட்டால் தங்கள் பக்தி கூட தங்கள் ஸ்வர்க்கத்தை காப்பாற்ற முடியாது. எப்படி முடியும் விக்னேஸ்வரா? தங்கள் உதவி இல்லாமல் இப்பொழுது ராவணனை தடுத்து நிறுத்துவது கடினம்தான். தேவராஜா, உங்கள் மனோபலம் உறுதியாக இருந்தால் இவ்வுலகின் அனைத்து சக்திகளுமே உங்களுக்கு உதவி செய்ய இக்கணமே முன்வந்துவிடும். மலையளவாக தெரியும் தங்கள் கஷ்டங்கள் அனைத்துமே கடுகளவாக மாறிவிடும். இனியும் யோசிக்க வேண்டாம் தேவராஜா, உங்கள் திறன் அனைத்தையும் காட்டுங்கள். அதோடு தேவர்களின் ரிஷி நாரதரின் புத்தி கூர்மையையும் சிறிது நம்புங்கள். நாராயண நாராயண நாராயண. சிவ 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 சிவ. அப்படி என்றால் பரம்பொருள் சிவபெருமான் எளிதில் மகிழ்ச்சி அடைந்து லங்கேஸ்வர ராவணனுக்கு ஆத்மலிங்கத்தை வழங்கவும் செய்து விட்டாரா? நாராயண நாராயண. உண்மையில் சிவலீலை ஒப்பற்ற ஒன்றுதான். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். நான் தங்களை பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆச்சரியம், பெரும் ஆச்சரியம். பார்வதியால் பூஜிக்கப்பட்ட பரம்பொருள் பரமசிவனின் ஆத்மலிங்கம் கைகளில் ஏந்தி இருக்கும் போது கூட உனக்கு என்னை பற்றிய சிந்தனை தானா? நாராயண நாராயண. ஆம் தேவரிஷி, ஆம். தங்களை விட திறமை வாய்ந்த அறிவிப்பாளர் இவ்வுலகில் வேறு யார் என்று சொல்லுங்கள். அறிவிப்பாளரா? நாராயண நாராயண. ஏன் இலங்கேஸ்வரனிடம் அப்படி என்ன விஷயம் உள்ளது? லங்கேஸ்வரன் ராவணனுக்கு பரம்பொருளின் ஆத்மலிங்கம் கிடைத்திருக்கிறது.
இதைவிட இவ்வுலகில் முக்கியமான விஷயம் ஏதாவது இருக்கிறதா நாரதா? செல், இப்போதே உலகில் அனைவருக்கும் அறிவித்து விடு, இந்த லங்கேஸ்வரன் விரைவில் விஸ்வ விஜயம் பெற்ற சக்கரவர்த்தி ஆவான், உலகத்திற்கும் அவன் அதிபதி ஆவான் என்று. சென்று அந்த பயம் கொள்ளி தேவர்களிடமும் கூறு, ராவணன் என்ற ஜுவாலை அவர்கள் சக்தியை பஸ்மமாக்கிவிடும் என்று. பரம்பொருளின் ஆசீர்வாதம் பெற்ற ராவணன் அவனுடைய எதிரிகளுக்கு அதிபயங்கரமான சக்தியாகிவிட்டான். அதாவது உன் அன்னை கேக்கசியின் ராட்சச ரத்தம் பகவான் பரம்பொருளின் ஆத்மலிங்கத்தை பெற்றதுமே ஆணவத்தில் கொதிக்கத் தொடங்கிவிட்டதா? நாராயண நாராயண. உனக்குள் என்ன முனகிக் கொண்டிருக்கிறாய்? ஒன்றுமில்லை, அது நான் அன்னை மீது உனக்குள்ள பக்தியை மெச்சினேன். உன் அன்னை கேக்கசியின் சூளுரையை இவ்வளவு சீக்கிரம் நீ பூர்த்தி செய்து விட்டாய. என்னை மூடன் என்று நினைக்காதே, உன்னுடைய சாதுரியத்தை நான் நன்றாகவே அறிவேன். இச்சமயம் நீ இங்கு வந்திருப்பதன் உள் நோக்கமே என் நேரத்தை வீணாக்கத்தான். நாராயண நாராயண. நேரம்தான் உனக்கு துணையாக இருக்கிறதே லிங்கேஸ்வரா ராவணா. எனக்கு துணை அல்ல, அடிமைதான் தேவைப்படுகிறது. என்னுடைய மகத்தான சக்தியால் இந்த உலகத்தையே காலடியில் பணியச் செய்வேன். அது நேரமானால் என்ன, காலனானால் என்ன, எனக்கு அடிமைதான். ஆனால் லிங்கேஸ்வரா, இலங்கையை நீ இன்னும் அடையவே இல்லையே. ராவணனின் சக்திக்கும் உன்னத லட்சியத்திற்கும் முன்னால் இந்த தூரம் ஏன் மாத்திரம்? ராவணனுக்கு தன் லட்சியத்தை எப்படி அடைய வேண்டும் என்று தெரியும். உன் லட்சியத்தில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும் லிங்கேஸ்வரா. மாதா பார்வதியால் பூஜிக்கப்பட்ட பரம்பொருள் பரமசிவனின் ஆத்மலிங்கம் தடையின்றி இலங்கையை அடைய வேண்டும். நாராயண நாராயண. இந்த ஆத்மலிங்கம் இலங்கைக்கு போய் சேருவதில் உனக்கு சந்தேகம் உள்ளதா? நாராயண நாராயண. நேரம் எப்பொழுதும் ஒருபோல் இருக்காதே இலங்கேஸ்வரா. எனக்கு எச்சரிக்கை விடுக்க வந்தாயா, அல்லது அந்த இந்திரன் உன்னை எங்கு அனுப்பினானா? செல், அவனிடம் இதை கூறு. சூரியன் மறையும் முன்னரே பரம்பொருளின் ஆத்மலிங்கம் இலங்கையில் இருக்கும். சூரியன் மறையும் முன்னரா? நாராயண நாராயண. குழப்பம் உண்டாக்க நினைக்காதே, அதன் விளைவு உனக்கு நல்லதாக இருக்காது. ஆண்மையாம், திறமையாம், சக்தியாம், எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. என் திறமைகளை வெளிப்படுத்த வேண்டுமா? எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும்? ஸ்ரீ கணேசனிடம் எவ்வளவு எளிதாக கூறிவிட்டார். ராவணனை தடுப்பது என்பது அவ்வளவு எளிதானதா? சொர்க்கத்தில் என் அணி ஆட்டம் கண்டுவிட்டது போல் தோன்றுகிறது. அமைதி கொள்ளுங்கள் தேவராஜா. ஸ்ரீகணேசர் தேவரிஷி நாரதரின் புத்தி கூர்மையை பற்றியும் தான் கூறினார். நாரதர், தேவரிஷி நாரதர், அவர் பாதங்களில் சக்கரம் அல்லவா இருக்கிறது? சக்கரம் ஒரு இடத்தில் அவர் நிலைத்து இருந்தால் தானே அனைவரும் சேர்ந்து அவரை அழைக்கலாமா? என்ன பயன் அக்னி தேவரே, என்ன பயன் கிட்டும்? தேவரிஷி நாரதர் தன்னிச்சையாக வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார். நம் பிரச்சனைகளை பற்றி அவருக்கு சிறிதும் கவலை இல்லை. இவ்வாறு நடந்து கொள்வதற்கு அவர் தேவரிஷியாக இருக்க தேவையில்லை. நாராயண நாராயண. தேவரிஷி தாங்களா? தேவரிஷி, எங்களை காக்க வேண்டும், காக்க வேண்டும் தேவரிஷி. உங்களை தவிர வேறு எவர் மீது நம்பிக்கை இல்லை எங்களுக்கு. ராவணனிடமிருந்து தப்ப வழிகாட்ட வேண்டும். இந்த அரசியல் ஒருவனுக்கு என்னவெல்லாமோ கற்றுத் தருகிறது. நாராயண நாராயண. தேவராஜா இந்திரா, சிறிது நேரம் முன்பு இந்த நாரதனின் தேவையே ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. ஆனால் இப்போது தேவரிஷி என்னை மன்னியுங்கள். தேவரிஷி என்னை மன்னியுங்கள். பயத்தாலும் உணர்ச்சி வயப்பட்டு ஏதேதோ கூறிவிட்டேன். தாங்கள் அதை பெரிதுபடுத்தாமல் என்னை மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். சொர்க்காதிபதி தேவராஜா இந்திரா, இன்று தங்களுக்கு ஏன் இத்தனை கவலை? நாராயண நாராயண.
இதைவிட சிறந்த வழி என்னவென்றால் தாங்கள் லங்கேஸ்வர ராவணனிடம் சரணாகதி அடைவதுதான். அவன் தங்களை அடிமையாக்கினாலும் பாதுகாப்பாவது நிச்சயம் அளிப்பான். என் மனதை புண்படுத்தாதீர்கள் தேவரிஷி. நான் ராவணனின் சக்தியும் முன்னேற்றமும் கண்டு மிக அஞ்சுகிறேன். பயம் கொள்வதற்கு பதிலாக தாங்கள் ஒரு முறையாவது தங்கள் முழு திறனையும் வெளிப்படுத்தினால் தங்களுக்கு என்னை போன்ற நிலையற்ற மனிதரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அல்லவா? நாராயண நாராயண. நான் என்ன செய்ய வேண்டும் தேவரிஷி? என்ன செய்ய வேண்டும் கூறுங்கள். தங்கள் ஆலோசனைக்காக அனைவரும் காத்திருக்கிறோம். எழுந்திருங்கள் தேவர்களே, நான் சொல்வதை கேளுங்கள். உங்கள் சக்தியில் திறமையில் நம்பிக்கை வையுங்கள். தாங்கள் அனைவரும் ஒன்று கூடினால் ஒரு ராவணன் என்ன பல ராவணன்களை வென்றுவிடலாம். நாராயண நாராயண. இல்லை தேவரிஷி, இல்லை. ராவணனை தடுக்க தாங்கள் எங்களுக்கு ஒரு வழி கூறும் வரை தங்கள் காலடியில் இருந்து விலக மாட்டோம். யாருடைய காலையேனும் பற்றத்தான் வேண்டுமென்றால் மும்மூர்த்திகளின் திருவடிகளை பற்றுங்கள். நானோ மும்மூர்த்திகளின் தாசன் மட்டும்தான். ஆனால் ராவணனை தடுப்பதற்கு என்னிடம் ஒரு வழி இருக்கிறது. வழியா? தங்கள் திறமையை உபயோகம் செய்து இப்பொழுது ஒன்றை மட்டும் செய்து விடுங்கள். இப்பொழுதே சிறிது நேரத்திற்குள் சூரிய அஸ்தமனம் செய்து விடுங்கள். அதன் பிறகு எல்லாமே தங்களுக்கு சாதகமாக நடக்கும் தேவேந்திரா. நாராயண நாராயண. சூரிய அஸ்தமனமா? எதற்காக அவ்வாறு செய்ய வேண்டும் தேவரிஷி? நாராயண நாராயண. எப்பொழுதும் போலவே ஏன் இவ்வாறு வாத விவாதத்தில் இறங்குகிறாய் தேவராஜா இந்திரா? ராவணன் ராட்சசர்களின் ராஜாவாக இருந்தாலும் அவன் முதலில் ஒரு பெரிய சிவபக்தன், பெரிய ஞானி, சிறந்த சிவபக்தனும் கூட. அதனால என்ன நடக்கும் தேவரிஷி? சூரியன் அஸ்தமனமானால் ராவணனின் பிராமணத்துவம் அவனுக்கு சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும் என்று நினைவூட்டும். அப்பொழுது ராவணனுக்கு இலங்கை யாத்திரையை நிறுத்த வேண்டி வரும். அதோடு இறைவன் பரம்பொருளின் ஆத்மலிங்கத்தை எங்கேனும் வைக்க வேண்டி வரும். நாராயண நாராயண. தேவராஜா, பரம்பொருளை ராவணனுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார். இலங்கை செல்லும் வரை ஆத்மலிங்கத்தை பூமியில் வைக்கக்கூடாது என்று. சூரிய தேவனுக்கு ஒரு கட்டளை பிறப்பித்து அவரை ஒரு நொடியில் மறை செய்து விடுகிறேன் தேவரிஷி. அது அவ்வளவு எளிதல்ல சொர்க்காதிபதி இந்திரா. ஆனாலும் முயற்சிப்பதில் தவறொன்றுமில்லை. ஒருவேளை சூரிய தேவன் ஒப்புக்கொண்டு விட்டால் அதன் பிறகு தங்களுக்கு நல்ல நேரம்தான். நாராயண நாராயண. दीन दयाल दिवाकर देवा कर मुनि मनुज सुरासर सेवा हिमतम करि हे हरि कर माली दगन दोष दुख ऋण तरुणाली. காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் சூரிய தேவரே, எங்களை காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் சூரிய தேவரே, காப்பாற்றுங்கள். நடக்காது தேவராஜா இந்திரா, இது நடக்காது. தாங்கள் எவ்வாறு நினைத்து விட்டீர்கள்? தன்னுடைய கடமையில் இருந்து பாதை விலகி சூரியன் உங்கள் ராஜதந்திரம் உள்ள சதி ஆலோசனைகளில் பங்கெடுப்பான் என்று. அன்னை அதிதியின் மகன் ஒளி நிறைந்த சூரியனே, தாங்கள் இப்பொழுது இச்சமயம் மறையாவிட்டால் இவ்வுலகத்திற்கும் தேவர்களுக்கும் சூரியன் என்றென்றைக்கும் மறைந்து விடுவார். இல்லை தேவராஜா, இவ்வுலகில் பரம்பொருளின் அருள் நிலைத்திருக்கும் வரையில் இங்கிருந்து சூரியன் மறைவது என்பது நடவாத காரியம் தேவராஜா. சூரிய தேவரே, தேவர்களின் நலனில் தங்களுக்கு சிறிதும் அக்கறையே இல்லையா? எந்த கடமை உணர்ச்சி எனக்கு தேவாதி தேவரிடமிருந்து கற்கும் பேரருள் கிடைத்ததோ அதற்கு முன்னால் எந்த ஒருவரின் தனிப்பட்ட உணர்ச்சிகளை பற்றியும் நான் சிந்திப்பது கிடையாது. இந்த அண்ட சராசரமே பரம்பொருளின் லீலையால் நிலைத்துள்ளது. அவ்வாறான நிலையில் இங்குள்ள தேவர், அசுரர், மனிதன் மற்றும் ஜீவராசிகளில் எனக்கு வேறுபாடு கிடையாது. ஆகையால் தங்களது நலனை கருத்தில் கொண்டு உடனடியாக அஸ்தமனம் ஆகிவிடுவேன் என்று தாங்கள் எண்ணம் கொண்டிருந்தால் அதை மாற்றிக் கொள்ளுங்கள். சூரிய தேவரே, தாங்களே ஒரு தேவர் தானே? தவறு தேவராஜா. பரம்பொருளின் லீலையால் நடக்கும் இவ்வுலகில் நான் அவரது சேவகன் மாத்திரம். தேவர் என்ற ஒரு பிரமை என்றுமே மனதில் எழுந்ததில்லை. சூரிய தேவரே, என் ஆணையை மீறி நடக்கும் துணிச்சல் தங்களுக்கு வந்து விட்டதா? தாங்கள் பிறப்பித்த ஆணை அனைவரது நலனுக்காகின்றால் அதை சிரமேற்கொண்டு நான் ஏற்பேன். ஆனால் தனிப்பட்ட நலனுக்காக பிறப்பிக்கும் ஆணைகளுக்கு கீழ்ப்படிய நான் கட்டுப்பட்டவன் அல்ல. தாங்கள் என் கோபத்தை பற்றி நன்றாகவே அறிவீர்கள் சூரிய தேவரே. எனக்கு தங்களது துர்புத்தியை கண்டு பச்சாதாபம் தான் எழுகிறது. என் மீது காட்டுவதற்கு பதிலாக இந்த கோபத்தை ஏன் அந்த
ராவணன் மீது காட்டக்கூடாது. என் வஜ்ராயுதத்தால் ராவணனோடு உங்களையும் வீழ்த்தப் போகிறேன் சூரிய தேவரே. வஜ்ரம்! நிதானம் தேவராஜா. வஜ்ரத்தால் தாக்குவதற்கு பதிலாக தங்களுடைய திறமை மற்றும் யுக்தியையும் காட்டுங்கள். இவ்வாறு செய்து ராவணனை தடுப்பதற்கு பதிலாக தங்களுக்கும் சூரிய தேவருக்கும் ஆபத்தை உருவாக்கி சங்கடப்பட போகிறீர்கள். வாயுதேவரே, பரம்பொருளின் இச்சை இல்லாமல் எந்த ஒரு நபருக்கும் சங்கடம் என்பது உருவாக முடியாது. என்னை வஜ்ராயுதத்தால் தாக்க வேண்டும் என்ற ஆசையை தாங்கள் பூர்த்தி செய்யுங்கள். நீ ஒரு பிடிவாதக்காரன். தேவர்களின் சத்ருவும் கூட சூரியனே. என் முன் நிற்காமல் இப்பொழுதே மறைந்து போய்விடு. மகாதேவரின் இச்சைக்கு ஏற்ப தங்களது வாயிலிருந்து வெளிவந்த சொற்கள் உண்மையானால் தங்கள் கண்களுக்கு முன்னால் இருளை தவிர வேறு எதுவும் எஞ்சி இருக்காது. தேவராஜா இந்திரா. நாராயண நாராயண. வணக்கம் தேவரிஷி நாரதரே. சூரிய தேவரே, பிரகாசமான இடத்தில் இருந்தும் கூட தேவராஜன் இந்திரன் மனதில் இப்பொழுது இருள் சூழ்ந்து கிடக்கிறது. சுயநல எண்ணமும் சொர்க்கத்தின் மேல் கொண்ட ஆசையும் இவர் மனதை மாசுபடுத்தி இருளடைய செய்து விட்டன. தாங்கள் தங்கள் கடமையை செய்யுங்கள் சூரிய தேவரே. தேவரிஷி நாரதரே, தங்களது ஆலோசனையை நான் வரவேற்கின்றேன். அனைத்தும் அடியோடு முடிந்து விட்டது தேவரிஷி. அனைத்தும் அழிந்து விட்டது. நாராயண நாராயண. தேவரிஷி, இனி இவ்வுலகெங்கும் ராவணன் என்ற சங்கடம் சூழ்ந்து கொள்ளப் போகிறது. நம்மை காக்கும் அனைத்து வழிகளுமே அற்றுப்போய் விட்டன. சூரியன் மீது வஜ்ராயுத பிரயோகம் செய்வதாக மார்த்தட்டி பேசிய இந்திரா, அதெப்படி அத்தனை வழிகளுமே அதற்குள் அற்று போய்விட்டன? நாராயண நாராயண. இவ்வளவு நிராசை வேண்டாம். ஜெகநாதன் ஸ்ரீஹரி விஷ்ணு என்றுமே தங்களை நிராசையாக்கியது கிடையாது. இருந்தும் போயும் என்ற எண்ணங்களை விடுங்கள் தேவராஜா இந்திரா. இலங்கை இன்னும் வெகு தூரத்தில் உள்ளது. இச்சமயம் தாங்கள் ஸ்ரீ கணேசர் தங்களுக்கு ஆலோசனை கூறியது போல் ஸ்ரீஹரி விஷ்ணுவை பிரார்த்திக்கும் திறமையை சிறிது வெளிப்படுத்துங்கள் பார்க்கலாம். வைகுண்டத்திற்கு தாங்களும் எங்களுடன் வர வேண்டும் தேவரிஷி. நாராயண நாராயண. ஆலோசனை கொடுப்பதோடு என்னுடைய வேலை முடிந்துவிட்டது தேவராஜா இந்திரா. இனி வைகுண்டத்தில் திறமையை காண்பிக்கும் வேலை தங்களுடையது. ஜெகநாதர் ஹரிவிஷ்ணுவின் இடத்திலிருந்து எவரும் நிராசையுடன் திரும்பியது கிடையாது. நாராயண நாராயண. காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் ஸ்ரீ ஹரிவிஷ்ணு. ஸ்ரீ ஹரிவிஷ்ணு காப்பாற்றுங்கள், ரட்சியுங்கள், ரட்சிக்க வேண்டும். காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். ஓம் நமோ நாராயணாய. பக்தவத்சலன் பரந்தாமன் ஸ்ரீ ஹரிவிஷ்ணு போற்றி போற்றி போற்றி. தங்கள் சங்கடம் என்னவென்று நான் நன்கு அறிவேன் தேவர்களே. ஹே ஜெகநாதா, ஹே ஸ்ரீஹரி, பூலோகத்திற்கு சங்கடமாக உருவாகியுள்ள ராவணன் என்ற பேராபத்தை தடுக்க வேண்டும் பிரபு. தேவி பார்வதியின் சாபத்தையும் கணேசரின் உறுதிமொழியையும் காக்க தேவராஜா, ராவணனை தடுப்பது பேரவசியம். இருந்தும் என்ன பக்தவத்சலா பிரபு? இறைவன் அருள் பெற்று திவ்ய ஆத்மலிங்கத்தை கைகளில் ஏந்தி செல்லும் ராவணன் மீது சக்தியை பிரயோகிக்க இயலாது. ஆனால் அதற்கு பதிலாக யுக்தியை கையாள வேண்டும். அது எவ்வாறு ஸ்ரீஹரி? தேவரிஷி நாரதர் காட்டிய வழியை ஏற்று என்னுடைய உதவி மட்டுமல்லாமல் ஸ்ரீ கணேசரின் அருளையும் பெற வேண்டும். ஆத்மலிங்கத்தை தாங்குவதற்கான திறமை ஸ்ரீ கணேசரை தவிர வேறு எவருக்கும் கிடையாது. சுதர்சனா, ஜெகநாதன் பக்தவத்சலன் ஸ்ரீ ஹரிவிஷ்ணு போற்றி போற்றி போற்றி. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்ரபா நிர்விக்னம் குரு மே தேவ சர்வகார்யேஷு சர்வதா.
கவலை கொள்ள வேண்டாம் தேவர்களே. அன்னை பார்வதியின் விருப்பம் பூர்த்தியடையாமல் இருக்க முடியாது. சங்கடங்கள் போக்கும் ஸ்ரீ கணேசர் போற்றி போற்றி போற்றி. நாராயண நாராயண. இன்று லங்கேஸ்வர ராவணன் கவலையோடு காணப்படுவது ஏன்? தேவரிஷி, இன்று சீக்கிரமே பொழுது சாய்ந்து விட்டதா? நாராயண நாராயண. யாத்திரை செய்பவருக்கு நேரத்தின் கணிப்பு இருக்காதுதான். ஆனால் சூரியன் நிச்சயிக்கப்பட்ட நேரத்தில் தான் மறைந்திருக்கிறான். ஆனால் இப்போது லங்கேஸ்வர ராவணனின் கவலை என்ன? தேவரிஷி நாரதரே, தாங்கள் அறிய மாட்டீரா? என் பாட்டனார் புலத்சியர் சப்த ரிஷிகளிலும் சிறந்தவர். என் தந்தை ரிஷி விசர்வா ரிஷிகளில் முதன்மையானவர். மிகச்சிறந்த பிராமண குலத்தில் தோன்றிய காரணத்தால் சிறுவயது முதலே இரு நேரமும் பூஜை செய்து வருகிறேன். பூஜையிலும் வழிமுறையா? நாராயண நாராயண. ஆம் தேவரிஷி, முறையோடு செய்த பூஜையும் பக்தியும் இருப்பதால் தான் இன்று ராவணன் பரம்பொருளின் ஆத்மலிங்கத்தை பெற்றிருக்கிறான். பின் என்னதான் யோசனை லங்கேஸ்வரா? என்றும் போல் பூஜையை தொடங்கு. நாராயண நாராயண. எப்படி முடியும் தேவரிஷி? என் கைகளில் ஆத்மலிங்கம் உள்ளதே. வழிமுறையை கடைபிடிப்பதும் அவசியமாயிற்றே. இந்த ஒழுக்கமும் பக்தியும் தானே உனக்கு இறையருளை பெற்று தந்திருக்கின்றன. நாராயண நாராயண. பரம்பொருளின் ஆணைக்கேற்ப ஆத்மலிங்கத்தை பூமியில் வைக்கக்கூடாது. எனக்கு உதவி செய்வீரா? நாராயண நாராயண. மாலை நேரத்து பூஜை முடியும் வரை தாங்கள் இந்த புண்ணிய ஆத்மலிங்கத்தை கையில் ஏந்திக் கொண்டிருக்க வேண்டும். நானா? சிவ 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 சிவ. என் அனைத்து சக்தியையும் திரட்டினாலும் உன்னை போன்று பரம்பொருளின் ஆத்மலிங்கத்தை என்னால் தாங்க முடியாதே. நாராயண நாராயண. ராவணனை எதிர்க்கும் துணிச்சல் தங்களுக்கு வந்து விட்டதா நாரதரே? உரிய நேரத்தில் தக்க தண்டனை அளிக்கிறேன். உனது நேரமே இப்பொழுது சரியில்லையே ராவணா. நாராயண நாராயண. விமானம் இறங்கட்டும். இடையனே, சற்று என் அருகில் வா. ஏன் அதிர்ஷ்டம் தாங்க என்ன பார்க்கிறதுக்கு மகாராஜா ராவணனை இங்க வந்திருக்காரு. இதோ பார், எனக்கு சந்தியாவந்தனம் செய்தாக வேண்டும். சந்தியாவந்தனத்தை முடிக்கும் வரை இதோ இந்த சிவலிங்கத்தை உன் கைகளில் வைத்துக் கொண்டிரு. வேண்டாம் மகாராஜா, வேண்டாம். மகாராஜா, நீங்க ரொம்ப பெரிய பக்தருங்க. உங்க பூஜை எவ்வளவு நேரம் நடக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்க. மகாராஜா, எனக்கு இந்த மாடுகளை கூட்டிட்டு கிராமத்துக்கு போகணும். உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் இப்பொழுது சொல்வதை கேள். தெரியுங்க, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீங்க ரொம்ப பலம் படைச்சவருங்க. இதை வாங்கிக் கொள்.
இது இது ரொம்ப 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 கனமா இருக்குங்க மகாராஜா. ரொம்ப சின்ன பிள்ளைங்க நானு, என்னால இதை தூக்க முடியாதுங்க. கவனமாக. லிங்கத்தை பூமியில் வைக்காதே. சொல்வதை மீறி அதை வைத்து விட்டால் நான் உன்னை உயிருடன் விட மாட்டேன். இந்தாங்க மகாராஜா, பிடிங்க. நம்மால இந்த காரியத்தை செய்ய முடியாதுங்க. என்னங்க இவ்வளவு கஷ்டமான வேலையை கொடுத்தீங்க, போராடுறதுக்கு என் மேல கோபத்தை வேற காட்டுறீங்க, என்ன கொண்டுடுவேன்னு வேற சொல்றீங்க. இந்தாங்க, நம்மால இதெல்லாம் முடியாதுங்க. உங்க சிவலிங்கத்தை பிடிங்க. இல்லை, நான் கோபித்துக் கொள்ளவில்லை. ஆனால் எத்தனை கஷ்டமாக இருந்தாலும் சிவலிங்கத்தை பூமியில் மட்டும் வைத்து விடாதே. உனக்கு வேண்டுவதை தருகிறேன். நாராயண நாராயண. தேவராஜா இந்திரா, ஸ்ரீ கணேசரின் லீலையை தாங்கள் கண்டு கொண்டீர்களா? இனி இந்த சிறு பிள்ளை பரம்பொருளின் ஆத்மலிங்கத்தை என்ன செய்வான் என்று பார்க்க வேண்டும். மகாராஜா, ராவண மகாராஜா, சிவலிங்கத்தை என்னால தூக்க முடியலைங்க. எப்பா, இந்த சிவலிங்கத்தை நம்மால தூக்க முடியலப்பா. ஓம் நமச்சிவாய. மகாராஜா ராவணா, ராவண மகாராஜா, இது என்னங்க இந்த கணக்குது? நான் என்ன பண்ணுங்க? தன்னோட கனத்தால இது நம்மளைய பூமியில அழித்திடும் போல இருக்க. ஓடியாங்க மகாராஜா, ஓடியாங்க மகாராஜா, என்னால சமாளிக்க முடியாதுங்க. ராவண மகாராஜா. மகாராஜா ராவணா, ஓ மகாராஜா ராவணா, என்னால சமாளிக்க முடியாதுங்க. இந்த ஆளோட பூஜை இன்னைக்கு முடியவே முடியாது போல இருக்கே. மகாராஜா ராவணா. முதல் பூஜைக்குரிய பார்வதி மைந்தன் ஸ்ரீ கணேசர் போற்றி போற்றி போற்றி. தேவராஜா இந்திரா, தாங்கள் பலத்த குரலில் ஸ்ரீ கணேசரை போற்றுவதை கேட்டு அந்த ராவணனுக்கு நம் மீது சந்தேகம் தோன்றிவிடும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. என்னை மன்னியுங்கள் பரம்பொருளே. என்ன இது? ஆத்மலிங்கத்தை பூமியில் வைத்துவிட்டு எங்கு சென்று விட்டாய் துஷ்ட பாலகரே? உன்னை உயிரோடு விடமாட்டேன் நான். என் இரு கைகளும் தோள்களும் போதுமானது. இந்த ஆத்மலிங்கத்தை பெயர்த்து இலங்கைக்கு கொண்டு செல்வேன்.
இதற்கு காரணம் தாங்கள்தான். தேவர்களின் சதித்திட்டத்தை தாங்கள் நன்கு அறிவீர்கள். ஏன் இந்த கொடூர விளையாட்டு என்னுடன் இறைவா? ஏன் மகாதேவா? ஏன்? प्रभु प्राणनादं विभु विश्वनाथं जगन्नाथनाथं सदानन्ददायं भगवद्भूत भगवेश्वरं भूतनाथं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे. தேவராஜா, அன்னை பார்வதியால் பூஜிக்கப்பட்ட பரம்பொருள் பரமசிவனின் இந்த ஆத்மலிங்கத்தை பிரதிஷ்டை செய்த பெருமை ஸ்ரீ கணேசர் அதோடு ஜெகநாதன் ஸ்ரீ ஹரிவிஷ்ணுவையே சாரும். இருவருக்கும் நாம் அனைவரும் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறோம். பூஜைக்குரிய பார்வதி மைந்தன் ஸ்ரீ கணேசர், இறைவன் ஜெகநாதர் ஸ்ரீ ஹரிவிஷ்ணு போற்றி. சங்கடங்கள் தீர்த்து வைத்து வேண்டும் வரமளிக்கும் ஸ்ரீ கணேசரே, ஜெகத்தை காத்தருளும் ஸ்ரீ ஹரிவிஷ்ணுவே, எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிவனிச்சைக்கேற்ப அன்னை பார்வதியால் பூஜிக்கப்பட்ட தேவாதி தேவரின் இந்த ஆத்மலிங்கம் என்றென்றைக்கும் இந்த புண்ணிய தலத்தில் இருக்கும். ஸ்ரீ கணேசரின் கிருபையால் இவ்வுலகிற்கு ராவணனிடமிருந்து விடுதலை கிடைத்துள்ளது. எவர் ஒருவர் பரமசிவனின் இந்த புண்ணிய ஆத்மலிங்கத்தை தரிசனம் செய்கிறாரோ அவரும் தன் வாழ்க்கையின் பயம் கவலைகளிலிருந்து விடுதலை பெறுவார். இவ்வுலகத்தை பயம், பிணி மற்றும் சங்கடத்திலிருந்து முக்தி அளித்து அருளும் இந்த புண்ணிய ஆத்ம சிவலிங்கம் இனி வரும் காலத்தில் வைத்தியநாத சிவலிங்கம் என்று புகழ்பெற்று விளங்கும். இந்த புண்ணிய தலமானது ராவணனின் உறுதியான சிவபக்தியால் உருவாகியுள்ளது. நம்முடைய சிவபக்தியால் நாமும் பரம்பொருளிடம் வேண்டிக் கொள்வோம். அவர் மாதா பார்வதியால் பூஜிக்கப்பட்ட இந்த ஆத்மலிங்கத்திற்கு தன் திவ்ய ஜோதியை வழங்க வேண்டும். ஹே பக்தவத்சலா விஸ்வநாதா பிரபு சிவசங்கரா, நாங்கள் அனைத்து சிவபக்தர்களும் தங்கள் தரிசனம் காண விழைகிறோம். எங்கள் வேண்டுகோளை ஏற்று மக்கள் நலனிற்காக இந்த ஆத்ம சிவலிங்கத்திற்கு தங்கள் திவ்ய ஜோதியை வழங்க வேண்டும். எங்களுக்கு தரிசனம் அளிக்க வேண்டும் பிரபு. ஓம் நமः சிவாய. பராத்பர பிரம்மம் பரமேஸ்வரன் தேவாதி தேவர் சிவசங்கரன் போற்றி போற்றி போற்றி. இறைவன் வைத்தியநாதர் ஜோதிர்லிங்கம் போற்றி போற்றி போற்றி. துன்பம் வரும் காலத்தில் எல்லாம் பக்தர்கள் சிவனை அழைத்தார். துன்பம் வரும் காலத்தில் எல்லாம் பக்தர்கள் சிவனை அழைத்தார். அழைப்பை ஏற்று ஜோதிர்லிங்கத்தில் அருள சிவனும் வந்தார். 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 அருள சிவனும் வந்தார்.
நாயக்கன் ராவணன் பக்தியுடனே சிவனை பூஜை செய்தான். சிவனும் மகிழ்ந்து ராவணனுக்கு வேண்டிய வரம் தர இசைந்தார். இதை கேட்ட ராவணன் மகிழ்ந்து ஆசை ஒன்றை வேண்டினான். லோகநாயகன் சர்வேஸ்வரனை இலங்கை வரும்படி அழைத்தான். அவர் அதை மறுத்து தருவதை ஏற்று இலங்கை செல்ல கூறினார். கூறியபடியே அவரும் அவனுக்கு லிங்கம் ஒன்றை அளித்தார். சிவனின் வாய் வழி வாக்கை கேட்டு ராவணன் ஆனந்தம் அடைந்தானே. அந்த ஜோதிர்லிங்கம் பீகாரிலே வைத்தியநாதனானாரே. வைத்தியநாத சிவனே போற்றி, 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 வைத்தியநாத சிவனே போற்றி. பயம், வியாதி மற்றும் சங்கடத்திலிருந்து விடுதலை அளிக்கும் இறைவர் வைத்தியநாதரை வாழ்த்தி எழுந்த கோஷம் உலகெங்கும் எதிரொலிக்கின்றது. வைத்தியநாத ஜோதிர்லிங்கத்திலிருந்துதான் சிவபூஜையில் கால்நடையாக செல்லும் பழக்கம் துவங்கியது. மறுபுறம் நடந்தவத்தை பற்றி அறியா ராவணனின் அன்னை கேகசி புஷ்பங்களான தோரணங்கள் மூலம் இலங்கையை அலங்கரிக்கிறாள். தேவி, அவன் என்ன செய்கிறான் பாருங்கள். துஷ்டனே, உன் வேலையை முடித்து விட்டாயா இல்லையா? மன்னிக்க வேண்டும் தேவி, மன்னிக்க வேண்டும். காலையிலிருந்து வேலை செய்ததால் களைத்து விட்டேன். ஆகையால் தான் சற்று ஓய்வெடுத்தேன். எனக்கு வயதாகி விட்டதல்லவா தேவி? கேட்டாயா? இந்த துஷ்ட கைதி வயதானதால் களைத்து விட்டானாம். ஆகையால் இனி வேலை செய்ய முடியாதாம். தேடி. ஆணை தேவி. உனக்கு லங்காதிபதி மகாபலி ராவணனின் அறிவிப்பு நினைவிருக்கிறதா? முழுமையாக நினைவுள்ளது தேவி. லங்காதிபதியே அறிவித்திருந்தார். அனைத்து தேசங்களில் இருந்தும் கைப்பற்றி இங்கு அடைக்கப்பட்ட கைதிகளில் எவன் ஒருவன் சேவை செய்ய தகுதியற்றவனாகி விடுகிறானோ அவனை மகாபலி கும்பகர்ணனுக்கு உணவாக சிறையில் தள்ளிவிட வேண்டும் என்று. இல்லை இல்லை தேவி, இல்லை. எனக்கு ஒரு அவகாசம் கொடுங்கள், அவகாசம் கொடுங்கள். வேலை செய்து காட்டுகிறேன். தயவு செய்யுங்கள், தயவு செய்யுங்கள். இலங்கையில் தயை என்று பேச்சே கிடையாது. ஒரு அவகாசம் கொடுங்கள் தேவி, இனி நான் தவற மாட்டேன். இன்னும் என்ன பார்க்கிறாய்? இழுத்துச் செல். மகாபலி கும்பகர்ணனின் போஜன அறைக்குள் தள்ளிவிடு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அனைவரும் கேளுங்கள். இன்னும் ஒரு நாழிகைக்குள் உங்கள் வேலைகளை முடிக்காவிட்டால் உங்கள் அனைவரையும் மகாபலி கும்பகர்ணனின் உணவறையில் அடைத்து வைத்து விடுவேன். கவனம் கவனம்! இலங்கை ராஜமாதா தேவி கேகசி வருகிறார். மன்னிக்க வேண்டும் ராஜமாதா, மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும் ராஜமாதா. வணக்கம் ராஜமாதா. இந்த துஷ்ட கைதிகள் இன்னுமா வேலையை முடிக்கவில்லை பிம்பா? இன்னும் ஒரு நாழிகைக்குள் முடித்து விடுவார்கள் ராஜமாதா. ஒரு நாழிகையா? என்னிடம் அவ்வளவு நேரம் இல்லை. பிம்பா, உன்னுடைய வாள் எங்கே? அறையில் உள்ளது ராஜமாதா. உன் ஊதியத்தையும் அந்த அறைக்கே கொடுக்கட்டுமா? அந்த புறத்தின் தலைமை காவலாளிக்கு இவ்வாறு பதிலளிக்க வெட்கமாக இல்லை பிம்பா? செல், விரைவில் உன் வாளை எடுத்து வா. இந்த உபயோகமற்ற கைதிகள் அரை நாழிகைக்குள் இங்குள்ள வேலையை முடிக்காவிட்டால் மரண தண்டனை விதிக்கப்படும். ஆணை ராஜமாதா. விஸ்வேஸ்வரா, எனக்கு அருள் புரிய வேண்டும். மகேஸ்வரா, தங்கள் பக்தன் சங்கடத்தில் உள்ளான் பிரபு. கைலாயநாதா, கண்களை திறக்க வேண்டும், கண்களை திறக்க வேண்டும் பிரபு, கண்களை திறக்க வேண்டும். கைலாயநாதர் இறைவன் பரம்பொருள் போற்றி போற்றி போற்றி. என் கவலையை தீர்க்க வேண்டும் மகேஸ்வரா. துஷ்ட தேவர்கள் என்னோடு சதி செய்து விட்டனர். இருந்தும் தாங்கள் எனக்கு உதவி செய்ய முன்வரவில்லை. பரமேஸ்வரா, தங்களுடைய திவ்ய ஆத்மலிங்கம் இலங்கையை சென்றடையவில்லையேல் என் அன்னை கேகசி துயரம் கொள்வாள். தன் அன்னைக்கு கொடுத்த ஒரு சிவபக்தனின் வாக்கும் பொய்யாகி போய்விடும். உனக்கு நடந்த அனைத்து சம்பவங்களுக்கும் முழு பொறுப்பாளி நீயேதான் ராவணா. உனக்களித்த திவ்ய ஆத்ம ஜோதிர்லிங்கத்தின் குருவில்
நானே உன்னுடன் இருந்தபோதும் அவ்வாறு அந்த பூஜை செய்ய வேண்டியதன் அவசியம்தான் என்ன? இது உன்னுடைய குழப்பத்தாலும் உனக்கிருக்கும் பேராசையின் காரணத்தாலும் வந்த விளைவுதான். என்னிடம் கொண்ட பக்தியிலும் என் அருளிலும் உனக்கு நம்பிக்கை இல்லையா? தாங்கள் பக்தவத்சலன் பிரபுவே, தயாநிதி. தாங்கள் என் குற்றத்தை மன்னித்து மற்றும் ஒரு ஜோதிர்லிங்கத்தை வழங்க வேண்டும். அது நடக்காத ராவணா, நடக்காது. என்னுடைய திவ்ய ஆத்ம ஜோதிர்லிங்கம் விலையற்ற பொருள் என்று நினைக்காது. அது பல யுகங்களில் ஒரே ஒரு முறைதான் சிறந்த சிவபக்தனுக்கு வரவாக கிடைக்கிறது. நான் உனக்கு வழங்கும் போதே எச்சரித்தேன், என்னுடைய ஆத்மலிங்கத்தை நீ தவறாக பூமியில் வைத்தால் அது அங்கேயே அமர்ந்து விடும் என்று. பிராண பிரதிஷ்டை ஏதுமின்றியே அமர்த்தப்பட்டிருக்கிறது. இனி நான் ஒன்றும் செய்ய இயலாது. இதற்கான விளைவை நீ அனுபவிக்க வேண்டும். இறைவா, இவ்வாறு தண்டிக்காதீர்கள் தேவாதி தேவா, தண்டிக்காதீர்கள். என் அன்னை கேகசியின் நிலைமையை பற்றி சிந்தியுங்கள். தங்கள் திவ்ய ஆத்ம ஜோதிர்லிங்கம் கிடைக்கவில்லை என்றால் அதை கேட்டு அவர் மறுமுடிந்து போய்விடுவார். அவர் இருதய துடிப்பே நின்று விடும் மகாதேவா. இருதய துடிப்பு நின்று போய் உயிர் தியாகம் செய்ய உன் அன்னை கேகசி பிறப்பிடிக்கவில்லை ராவணா. அவர் மகிழ்ச்சியில் ஒருவேளை பங்கம் ஏற்பட்டிருக்கலாம். அவருக்கு நான் என்ன பதிலளிப்பேன் பிரபுவே? தவறு செய்தவன் நீதான். ஆகையால் அன்னை கேகசிக்கு தக்க பதிலளிக்கும் பொறுப்பும் உன்னுடையதுதான். அழகு, பேரழகு. இந்த பிராமண கைதிகளின் வேலை வெகு நேர்த்தியாக உள்ளது. பிம்பா, ஆணை தேவி, பிராமண கைதிகளுக்கு 7 நாட்களுக்கு தினமும் அவர்கள் விரும்பும் உணவை அளிக்க சொல். தங்கள் ஆணை ராஜமாதா. பராக்கிரம ராட்சசர்களின் கௌரவத்தை பெருமையின் உச்சிக்கு கொண்டு சென்ற மகளே கேகசி, நம் மகாபலி ராவணனின் வரவு பற்றி புதிதாக ஏதேனும் விவரம் தெரிந்ததா? 2 நாட்களுக்கு முன்பே விவரம் தெரிந்து விட்டது தந்தையே. ராவணன் 2 நாட்களுக்கு முன்பே அன்னை பார்வதி பூஜித்த சிவசங்கரனின் ஆத்மலிங்கத்தோடு இலங்கை புறப்பட்டு விட்டான். பின் ஏன் இந்நேரம் வரை அண்ணன் இலங்கைக்கு வந்து சேரவில்லை அன்னையே? உன்னுடைய அண்ணன் ராவணன் பரம்பொருளின் ஆத்மலிங்கத்தோடு இலங்கை வந்து சேர்வது பற்றி எனக்கு சிறிதும் சந்தேகமில்லை. ஏனென்றா அவன் என் மகன். உன்னை போல அவன் விஷர்வாவின் மகன் அல்ல. அன்னையே, அதிர்ச்சி அடைய வேண்டிய அவசியம் இல்லை விபீஷணா. அந்த புறத்தின் இந்த தோற்றமே என் நம்பிக்கைக்கு அத்தாட்சி. இந்த கேகசி மைந்தன் ராவணன் பரம்பொருளின் ஆத்மலிங்கத்தோடு விரைவில் இலங்கைக்கு வந்து சேருவான். தமக்கே கேகசி, என்னால் நம்பவே முடியவில்லை. இவ்வளவு அழகான புஷ்ப ஜோடனைகள் இந்த பிராமணர்கள் செய்தார்களா? நீ அறிந்திருக்க மாட்டே அகம்பனா. இந்த பூமியில் அழகாகவும் நேர்த்தியாகவும் வேலை செய்ய வேறெந்த குலத்தவராலும் முடியாது. உண்மைதான் தமக்கையே, உண்மைதான். பார்த்தீர்களா தந்தையே, இந்த புண்ணிய இடத்தில் அன்னை பார்வதியால் பூஜிக்கப்பட்ட ஆத்மலிங்கம் ஸ்தாபிக்கப்படும். அழகு, பேரழகு. ஆத்மலிங்கம் இலங்கை வந்துவிட்டால் இனி ராவணன் அதோடு இலங்கை இரண்டையும் பற்றி சிறிதும் கவலை இருக்காது எனக்கு. மகாபலி ராவணனின் சத்ருக்கள் இனி இலங்கையை ஏறெடுத்தும் பார்க்க துணிய மாட்டார்கள் தந்தையே. அதோடு அன்னை பார்வதியின் சாபமும் செயலற்று போய்விடும். மன்னிக்க வேண்டும், ஆத்மலிங்கம் இன்னும் இங்கு வந்து சேரவில்லை. விபீஷணா, இலங்கையில் மன்னிப்பிற்கு இடமே இல்லை. இலங்கையில் வாழ வருவதற்கு முன் உன் அந்தண குணத்தை விசர்வாவின் ஆசிரமத்திலேயே விட்டுவிட்டு வந்திருக்க வேண்டும். நான் கூறினேனே, ஆத்மலிங்கம் இலங்கை வந்து சேருவது பற்றி எனக்கு சிறிதும் சந்தேகமில்லை. எனக்கு இலங்கையில் வசிக்க சிறிதும் விருப்பம் இல்லைதான் அன்னையே. இருந்தும் என்ன விசர்வா புத்திர விபீஷணா, பரமபிதா பிரம்மதேவர் அளித்த வாக்கு என்னை தடுக்காவிட்டால் இலங்கையில் நான் ஒரு கணம் கூட இருக்க மாட்டேன் அன்னையே.
எந்த வாக்கை பற்றி பேசுகிறாய் நீ இப்போது? எங்கள் மூவருக்கும் நாங்கள் விரும்பிய வரத்தை அளித்த பின்னர் பரமபிதாவை எங்களிடம் கூறினார். எத்தனை காலம் எங்கள் மூவருக்கும் இடையில் அன்பு, சிநேகம், தோழமை உள்ளதோ அன்று வரை உலகில் எந்த சக்தியாலும் எங்களை வெற்றி காண முடியாதென்று. ராஜமாதா வாழ்க! ராஜமாதா வாழ்க! இலங்கையின் பிரதான ஒற்றர் மகாவிகடர் தங்களை காண வந்திருக்கிறார். விரைவில் அவரை இங்கு வரச் சொல். ராஜமாதா வாழ்க! என்ன செய்தி உள்ளது மகாவிகடரே? லங்கேஸ்வர ராவணன் சிவசங்கரனின் ஆத்மலிங்கத்தோடு எத்தனை நேரத்தில் இலங்கை வந்து சேருவான்? பரம்பொருளை தன் பக்தியால் மகிழ்வித்து இலங்கேஸ்வரன் ஆத்மலிங்கத்தை பெற்றுவிட்டாராம். இது மட்டும்தான் என் ஒற்றர்களுக்கு கிடைத்துள்ள செய்தி. ஆனால் என்ன மகாவிகடரே? எங்கள் அனுமானம் என்னவென்றால் இலங்கேஸ்வரர் ஆத்மலிங்கத்தை பெற்று வேறு திசை நோக்கி சென்றிருப்பார் அல்லது திசை தவறி போயிருப்பார். என் மகன் திசை தவறுவதா? நடக்கவே முடியாது. இலங்கையின் ஒற்றர்கள் தான் தங்கள் கடமையில் தவறி இருப்பார்கள். அவ்வாறு இல்லை ராஜமாதா. நான் உனக்கு ஆணையிட்டிருந்தேன் மகாவிகடா, லங்கேஸ்வரனின் ஒவ்வொரு அடி பற்றியும் செய்தி வர வேண்டும் என்று. ராஜமாதா, ஆத்மலிங்கத்தை பெற்று அவர் இலங்கைக்கு வரும் சமயம் அவருடைய விமானம் வெகு துரிதமாக சென்று கொண்டிருந்தது. மகாவிகடா, ஒரு விமானத்தை உன்னால் கண்காணிக்க முடியவில்லை. இலங்கை மீது கவனம் இருக்குமா? ராட்சச சத்துருக்களின் விவரங்கள் லங்கேஸ்வரனுக்கு எப்படி கொடுப்பாய்? நீ உபயோகம் இல்லாதவன். வேம்பா! ஆணை தேவி, இவனுக்கு இத்தருணமே மரண தண்டனை கொடுத்து விடு. இப்போது என்ன செய்வது கேகசி? இதற்கெல்லாம் காரணம் தாங்கள் தான் தந்தையே. தாங்கள் மலையை சுமந்து தவித்த ராவணனுக்கு துணை நிற்காமல் ஒரு கோழை போல் ஓடி வந்தவர் தாங்கள். ஒரு முதுகு காட்டவில்லை கேகசி. நான் இங்கு வந்ததே மகாபலி ராவணனின் சேனையை ஒன்று திரட்டி அவனுக்கு உதவும் நோக்கத்தோடுதான். பின் திரும்பி செல்ல வேண்டியதுதானே? நினைத்தேன் அதற்குள் லங்கேஸ்வர ராவணனே யுத்தத்திற்கு பிறகு பகவான் சிவனை மகிழ்வித்தான் என்று நீயே கூறிவிட்டாயே. இதில் தேவர்களின் பயங்கர சதித்திட்டம் எங்கோ உள்ளது போல் எனக்கு தோன்றுகிறது. தேவர்களுக்கு தங்கள் உயிரை பற்றி கவலை இல்லை போலும். அதனால் தான் ராவணனை எதிர்த்து சதி திட்டம் தீட்டியிருப்பார்கள். ராஜமாதா, ராஜமாதா, மகாபலி லங்கேஸ்வரரின் புஷ்பக விமானம் வருவது போல் இருக்கிறது. என் முன்னால் வந்து நில் இலங்கேசனி. ராஜமாதா வாழ்க! ராஜமாதா, வானத்தின் கிழக்கு திசையில் கடலுக்கு அப்பால் லங்கேஸ்வரர் ராவணனின் விமானம் வருகிறது. ஆனால் மேலே கூறு இலங்கேசனி. விமானத்தின் வேகம் குறைந்துள்ளது. புஷ்பக விமானத்தை தன் இச்சா சக்தியால் செலுத்தும் லங்கேஸ்வரர் ஏன் இவ்வளவு தாமதமாக வருகிறாரோ? தெரியவில்லையா? இதன் பொருள் என் மகன் தன் இலக்கை எட்டி விட்டான். சிவசங்கரனின் ஆத்மலிங்கத்தை தாங்கி வருபவனுக்கு அவசரமும் ஆத்திரமுமா? விடம்பா! ஆணை ராஜமாதா. லங்கையில் நுழைவாயிலிருந்து இங்கு வரை ஒவ்வொரு இடத்திலும் ராட்சச குமரி பெண்கள் ஆத்மலிங்கத்தின் மீது பூமாரி பொழிவார்கள். மங்கள இசை முழங்க வேண்டும், மங்கள வாத்தியம் முழங்க வேண்டும். ராட்சசர்கள் தங்கள் பரம்பரை உடைகளை அணிந்து கொண்டு நடனமாட வேண்டும். அடைப்பட்ட கழுதிகள் என் ராவணனை போற்ற வேண்டும்.